கோயிலில் கொளித்த செல்வச் செழிப்பை பற்றி புரிந்து கொள்ளலாம். தொலைவிலிருந்தே ஜொலித்து கொண்டிருந்த புகழ்வாய்ந்த இந்த ஆலயத்தை தன் படையின் முன்னணியில் குதிரை மீது அமர்ந்து பார்வையிட்ட முகமது கஜினியின் கண்களில் ஆர்வமும் அவசரமும் கொப்பளித்தன. இதுதான் அந்த பணக்கார கோயிலா என்று முணுமுணுத்த அவனது இதய துடிப்பு உற்சாகத்துடன் அதிகரித்தது. முன்னேறுங்கள் என்று ஆணையிட்டான் கஜினி. ஏந்திய ஈட்டிகளுடனும் அகலமான வாட்களுடனும் பாய்ந்தது ஆப்கான் படை. சோமநாதர் கோயில் தனக்கு ஒரு திறந்த வீடாக இருக்கும் என்றே நினைத்தான் கஜினி. இப்படி வழிமறித்து எதிர்ப்பார்கள் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். ஓட்டம் எடுப்பதற்கு பதில் பல்லாயிரக்கணக்கில் ஊர் மக்கள், கோயிலில் பணிபுரிபவர்கள், அர்ச்சகர்கள் திரண்டு எழுந்து கூவிக்கொண்டும் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் ஓடி வந்தார்கள். கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்துக்கொண்டு கஜினியின் படையை எதிர்த்து நின்றார்கள். சுல்தானின் கண்கள் சிவந்தன. தடுப்பவர்களின் தலைகளை உரையில் உருளச் செய்யுங்கள் என்று கர்ஜித்தான் கஜினி. ஆப்கான் படை வீரர்களின் ஆயிரக்கணக்கான வாட்கள் சுழலத் தொடங்கின. வெட்டி தள்ள தள்ள மேலும் மேலும் மக்கள் முன்னேறி வந்து வழிமறித்தார்கள். அன்று சோமநாதர் ஆலயத்தின் வெளியே துண்டாடப்பட்டு உயிரற்று வீழ்ந்து 50,000க்கும் மேற்பட்டவர்களின் உடல்களை பதறி வந்த கடல் அலைகள் குளிப்பாட்டி சிவந்தன. இத்தனை வெறியாட்டத்துக்கு பிறகு வெற்றிகரமாக ஆலயத்துக்குள் நுழைந்த கஜினி முகமது இரத்தமயமான அந்த சூழ்நிலையிலும் கோயிலின் செல்வச் செழிப்பை கண்டு பிரமித்து போனான். உன்மத்தமடைந்தவர்களைப் போல விக்கிரகம், ஆபரணம் என்று ஒன்று விடாமல் அள்ளி மூட்டை கட்டினார்கள் சுல்தான் வீரர்கள். கற்பகிரகத்தில் ஒளி வீசிக்கொண்டு அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த சிவலிங்கத்தின் மீது கஜினியின் பார்வை திரும்ப மேலும் பிரமித்தான். உடனே ஆச்சரியத்துடன் பக்கத்தில் இருந்த படை வீரனின் ஈட்டியை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். ஈட்டியை சிவலிங்கத்தை சுற்றி நாலாபுறமும் சுழற்றி பார்த்தான். கஜினியின் கண்களில் இருந்த வியப்பு மெல்ல அகன்றது. வெறி புகுந்தது. உடைக்கப்பட்டு அகற்றப்பட்டன. சிவலிங்கம் மெல்ல அசைந்தது. கைகளாலும் அலைக்காக அந்த சிவலிங்கத்தை தூக்கி கோயில் முன் போட்டு உடைத்தான் முகமது கஜினி. பின் கடைசி முறையாக இந்தியாவை ஒரு நெறிவான பெருமூச்சுடன் திரும்பி பார்த்துவிட்டு நாடு திரும்பினான் முகமது கஜினி. சோமநாதர் கோயிலிலிருந்து அவன் கொண்டு போன தங்கம் மட்டுமே 6 டன் எடைக்கு மேல் என்பது குறிப்பிடத்தக்கது. கொள்ளையடித்த பெரும் செல்வத்தை கொண்டு தன் சொந்த ஊரான கஜினியை சிறந்த நகரமாக உருவாக்க செலவழித்தான்.